பேங்க் பக்கம் வந்துருக்கீங்க? டேய், நகைக்காக கழுத்துல நடக்கிறத அக்கிறது, தண்டத்திய காரோட அறுக்கிறதுன்னு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நகை வேணும்னா நேரம் நகைக்கடைக்கே போயிடணும். அதே மாதிரி பணத்துக்காக பிட் பாக்கெட்லாம் அடிக்கப்படாது. ஸ்ட்ரெயிட்டா பேங்குக்கே வந்துடணும். இது அனர்வி பாலிசி. சரி சார், நீ வைக்கிற ஒரு ஸ்டெப்பு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்க சார். முட்டை அண்ணன் தில்மணியா? இப்ப அண்ணன் உள்ள போனா என்ன வேணாலும் நடக்கலாம். பேங்க் எப்படி அல்லாத போகுதுன்னு வேடிக்கையை மட்டும் பாருங்க. சொல்லுங்க. கூட்டத்தில் தானே அந்த எலியோட ஆட்டமே இருக்கு. இதை பார்த்துட்டு நீங்க 2 பேரும் ஓட்ட எடுத்துறாரு, நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கோம். புரியுத? நடக்க அழகா பார்த்தா பேங்க் எம்டி மாதிரி. எம்டி இல்ல, எம்டி. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னா, நான் ஒரு கொள்ளைக்காரன், உங்கள் பேங்கில் கொள்ளையடிக்க வந்திருக்கிறேன். இதை படித்துவிட்டு எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் நான் கேட்கும் ரூபாய் 3 லட்சத்தை பண்டல் கட்டி தரவும். இல்லை என்றால் துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடுவேன். அதுதானே? தெரியுதுல்ல. அப்புறம் பக்கத்தில் டிஸ்கஷன் படிச்சதை புரிஞ்சுக்கிட்டு சட்டுக்கிட்டு அனுப்ப. அதெல்லாம் ஓகே சார். வேற என்ன? ஆனா பூரா தப்பா எழுதிருக்கீங்க. தப்பு தப்பாவா? என்ன? கொள்ளைக்காரனுக்கு வெள்ளைக்காரன் எழுதிருக்கீங்க, பேங்குக்கு பேக்குன்னு எழுதிருக்கீங்க. கொள்ளை அடிக்க வந்திருக்கிறேன்றதுக்கு வெள்ளை அடிக்க வந்திருக்கிறேன்னு எழுதிருக்கீங்க. ரியாக்ஷன் வார்த்தைக்கு ரியல் ஆண்டின்னு எழுதிருக்கீங்க. ரியல் ஆண்டினா யார் தெரியுமா? யாரு? பக்கத்தில் மல்லிகையோடு உட்காந்துருக்காங்களே, மல்லிகா, அவங்க தான் ரியல் ஆண்டி. ரூபாய் 3 லட்சத்துக்கு பண்டல் கட்டி தரவுன்றதுக்கு பதிலாக சுண்டல் கட்டி தரவும் எழுதி. சுண்டலுக்கு நாங்கள் எங்கேயா போவோம்? நாங்கள் என்ன சுண்டல் வியாபாரமாக பண்ணிட்டு இருக்கோம்? அப்புறம் துப்பாக்கிக்கு தப்பாக்கின்னு எழுதிருக்கீங்க. எழுத்துறவனா நான் தப்பா துப்பாக்கியே தப்பாக்கின்னு எழுதிருக்கலாம்யா. ஆனா ரியலா ஒரிஜினல் துப்பாக்கி கொண்டு வந்திருக்கேன். பாக்குறியா? பாரு, எட்டி பாரு, எத்த தண்டின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இருக்கட்டுமா? நீங்கள் எழுத்து மூலியமா லீகலாக தானே வந்திருக்கீங்க. லீகலாக தானே மூவ் பண்ண முடியும். இப்படி தப்பாக எழுத்து வந்தா எப்படி சாங்ஷன் பண்ண முடியும்? பிழை இல்லாமல் திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க. என்ன நான் துப்பாக்கி வச்சுட்டு அவ்வளவு டெரரா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட பீதியாகாம எனக்கு நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. கேட்டு பாரு. நீங்கிட்ட உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்து வச்சுக்க. பாக்குறியாடா? உங்க துப்பாக்கி பல்ல கடிக்கிறதெல்லாம் ஓகே சார். ஆனா எழுத்துல கோட்டை வெட்டிங்க. நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துட்டோம் இல்லையா? 10 வரையும் 4 வரைக்கும் தப்புலாம் இருக்குல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி காசை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்ப வேண்டியதானே. ஏன் இப்படி பிடிவாதம் பண்றீங்க சார்? எங்க பேங்க்ல செக்ல சின்ன ஒரு எழுத்து பிழை இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அது எங்க பேங்கோட வழக்கம். சுருக்கமாக நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். உங்களுக்கும் பாதகம் இல்லாமல் எங்களுக்கும் பாதகம் இல்லாமல் போய் ஒரு நல்ல வைக்கலாக பார்த்து பிழை இல்லாமல் திருத்தி எழுதி எடுத்துட்டாங்க. நான் சாங்ஷன் பண்ணுறேன். இந்த பாரு என்ன பாரு, நல்லா பாரு. நேராக என் கண்ணு 2 செவந்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு
கோபத்துல கொந்தளிச்சு துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிட்டு வச்சுக்கிற பேங்கே ஃபயர் ஆயிரும். அங்க மாதிரி பொம்பளை பிள்ளைங்க வேலை பார்க்குது. ஒரு மனுஷனை வந்து கொதிக்க விட்டு பிரச்சனை ஆக்கிறது வேண்டாம். நல்ல பக்திமானா இருக்க, கொஞ்சம் கூட பயப்படாம பேசிக்கிட்டா ஒரு ஒரிஜினல் துப்பாக்கிக்கு ஒரு மரியாதை வேணாமாயா? ஐயா ஏப்பா, சாருக்கு பேங்க் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல, அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா. வாங்கப்பா எலிசா, வாங்க சார் போலாம். டேய் நில்லையா நில்லு. வெள்ளை அடிக்க வந்துக்கிறேன் வெள்ளை இவரை நம்பி. டேய் நில்லுங்கடா. என்னடா இங்க தனியா விட்டு வரீங்க? என்னன்னு நீ ஒழுங்கா எழுதுறதுக்கு தப்பு தப்பா எழுதுற, மூஞ்சிய ரப்பா வைக்கிறதுக்கு அதுவும் தப்பா வைக்கிற. ரப்பா தானா வச்சிருந்தேன். இல்ல சார், ஒரு இந்த மூஞ்சில மாதிரி இருக்கு. மூஞ்செலி மாதிரி இருக்கா? ஏண்டா டேய், நல்ல மலை குரங்கு மப்டியில் வந்த மாதிரி இருந்துட்டு என்னைய மூஞ்சலிங்கிறியா நீ? முட்டை தவளை மாதிரி வெளியே தள்ளி. ஹலோ, இந்த ஸ்லிப்பை மேலேயே வச்சுட்டு வந்துட்டீங்க, சீக்கிரம் போய் திருச்சி எழுதி வச்சுட்டோம். அதுக்குள்ள நம்ம போய் சாப்பிடுவோம். பாத்தியானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. நம்ம கரெக்டா எழுதி கொடுத்தா பணம் தரமாட்டேன்னு சொல்ல போறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நியாயம் அவரு பக்கம் இருக்கு சார். நியாயம் அவன் பக்கம் இருக்கா? அப்புறம் சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? பேங்க் இன்னைக்கு 1 மணி வரைக்கும் தான். அதுக்குள்ள திருத்தி எழுதி வாங்கி வந்துட்டீங்கன்னா இன்னைக்கே வாங்கிக்கலாம். இன்னைக்கு விட்டீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் குடியரசு தினம், அதுக்கப்புறம் 5 நாள் பேங்க் ஸ்ட்ரைக். உங்க நல்ல மனசுக்காக சொல்றேன், இன்னைக்கு 1 மணியை மிஸ் பண்ணீங்கன்னா 1 வாரம் தள்ளி போயிடும். புரிஞ்சுதா? பெஸ்ட் ஆஃப் லக். சீக்கிரம் வந்துருங்க.